ஹை ஃப்ரெண்ட்ஸ், மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து நல்ல ஒரு ஆஷ் கலர் சாரீ. ப்ளவுஸ் கலர் வந்து நவாப்ளா கலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலரு. நல்ல நேரில் பார்க்கல சாரியோட கான்ட்ராஸ்ட் கலரு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாரியும் வந்து சாஃப்ட் சில்க்ஸு அப்படின்றப்ப நல்ல நெல்லுன்னு சைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம பேக் நெக் டிசைன் தான் வைக்க போகிறோம். சாரியிலேருந்து கொஞ்சம் துணி எடுத்து நெக்கு வந்து ரொம்ப மாடலாக நல்லா நீட்டாக வைக்க போகிறோம். சாஃப்ட் சில்க்ஸு அப்படின்றப்ப கேன்வாஸ் வச்சு தைச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டிசைன் வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கேன்வாஸ் வச்சு தைச்சா என்ன மாதிரி தைக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கழுத்தோட உயரம் 9 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் அகலம் வந்து 3 இன்ச் 3.25 கிட்ட வச்சுருக்கேன். இதில் வந்து கழுத்து அகலம் 2.5 வச்சுருக்கேன்னு சொன்னேன் பாருங்களேன். இறக்கம்தான் 9, 2.5 வச்சுருக்கேன். இந்த நெட்டு அகலம் எடுத்திருக்கேன் பாருங்கள், 2 இன்ச் எடுத்திருக்கேன். இறக்கம் வந்து இங்கிட்டு கீழே 9 இன்ச்சுக்கு அடுத்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு இறக்கம் எடுத்திருக்கேன். இறக்கம் எடுத்து இந்த டிசைன் வரைஞ்சிருக்கேன். பார்த்துக்கோங்க. ரவுண்ட் நெக்கு வரைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக பெண்ட் கொடுத்து இந்த மாதிரி நெக் டிசைன் தான் வைக்க போகிறோம். டிசைனை வரைஞ்சிட்டு இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா 1/4 இன்ச் வந்து அந்த வளையிற இடத்துக்கிட்ட நம்ம 2.5 தாண்டி ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த பக்கம் 2 இன்ச் இருக்குல்ல, அதில் இடத்துல 1/4 இன்ச் வெளியே இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்போ தான் அந்த கழுத்தோட வடிவம் வந்து நம்மளுக்கு எடுப்பாக தெரியும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னா வட்ட கழுத்து மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடம் ஒரு வளைக்கிறேன் பாருங்களேன், அது 2 இன்ச் அளவுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த வடிவங்கள் கொடுத்து வரைஞ்சிருக்கேன். நம்ம வரைகிறது வந்து ரொம்ப அழகாக அந்த வடிவம் கரெக்டாக வரைஞ்சா தான் வெட்டையில் அதே சேஃப் கிடைக்கும். இப்போ இந்த இடமெல்லாம் நல்லா இந்த மாதிரி வடிவங்கள் வெட்டிட்டு வரைஞ்சிட்டு இதை வெட்டையில் உள்ளடக்கமாக வெட்ட போகிறோம். வெளியே வச்சு வெட்டக்கூடாது. அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்த காட்டி உள்ளே வச்சு வெட்டிக்கிறணும். இப்போ இதில் லைனிங்கும் இதையும் சேர்ந்தாப்பில் வெட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் வெட்ட தெரியும் அப்படின்னா கவனமாக பார்த்து வெட்டிக்கோங்க. இல்லைன்னா தனித்தனியாக கூட வெட்டிக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸி. இப்போ பாருங்களேன், நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன்ல, அதை தாண்டி உள்ளடக்கமாக தான் வெட்டுறேன். எப்பவுமே வந்து வெளியே இது பண்ணால் கழுத்து ரொம்ப அகலமாக இல்லை நம்மளுக்கு துணி ரொம்ப இருக்க மாதிரி தேவைப்படும். உள்ளடக்கமாக இந்த வெளி டிசைன் வெளி கழுத்து நம்மளோட கழுத்து இறக்கம் இல்லாமல் ப்ளவுஸில் இன்னொரு டிசைன் வடிவத்துக்கு வரைகிறோம்ல, அது வந்து உள்ளடக்கமாக அப்படி வெட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தைக்கையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப அகலமாக நம்ம எதிர்பார்த்ததை காட்டி ஒரு மாதிரி அகண்டு போயிடுச்சு, இந்த டிசைன் நல்லாவே சேஃப் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அப்படி இல்லாமல் இப்படி கரெக்டாக வெட்டிக்கிறணும். வெட்டி இந்த டிசைனை பார்க்கையிலே பாருங்களேன், நம்ம எதிர்பார்த்த அந்த வடிவம் வெட்டுறதுல கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடங்கள்லாம் மார்க் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பாயிண்டில் பின் பண்ணால் நம்மளுக்கு வந்து துணி சீக்கிரம் நகலாது, நம்ம டிசைன் பண்ணுற இடத்துக்கு நகலாது. அதே போல் தைக்கையில் அந்த துணிகளை லைட்டாக கொஞ்சம் கை சேஃப்க்கு ஏற்ற மாதிரி துணியை மட்டும் நகட்டிக்கிட்டே வாங்க. மெல்ல தைங்க, அந்த வடிவம் மாறிடவே கூடாது. கொஞ்சம் ஒரு தடவை வரலைனாலும் இன்னொரு டைம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை கூட மேத்தையல் போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம வெட்டின எப்படி வெட்டினோமோ வடிவமாக அதே மாதிரி தையல்லையும் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸாக்டில் நம்ம விரும்புகிற டிசைன் கிடைக்கும். இந்த டிசைனில் எந்த மாதிரி வடிவம் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்க இந்த டிசைனுக்கு எந்தெந்த இடத்துல பின் பண்ணியிருக்கேன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தைக்கையில் அந்த துணி விலகாமல் நிற்கும். கார்னர்களை வெட்டி விட்டு பெரட்டி விட்டுக்கிறணும். ஏதாவது சார்ஃபாக இருக்கிறது இந்த மாதிரினாலும் வச்சு நீங்கள் பெரட்டிக்கிட்டிங்கன்னா அந்த வடிவம் வந்து அந்த முக்கு இதுகள்லாம் நல்ல வெளியே அழகாக வரும். பெரட்டிட்டு இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காட்டன்னா நம்ம விரும்புகிற மாதிரி உடனே டக்குன்னு வந்துடும். இது வந்து சாஃப்ட் சில்க் அப்படின்றப்ப கொஞ்சம் சுருங்க தான் செய்யுது.
தையலில் கொண்டு வர்றதுல தான் இந்த வடிவமே தெரியும். மெல்ல நிதானமாக இது பண்ணிக்கோங்க. இதில் கூட நாங்கள் ஒரு 2 பாயிண்ட் ஸ்பீடு வச்சுருக்கேன். ஆனால் நான் தைக்கையில் ரொம்ப நிதானமாக தான் தைச்சேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும்ல, வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், அதனால் ஸ்பீடு வச்சுருக்கோம். இப்போ சுற்றி லைனிங்கை வச்சு பரட்டி விட்டு அவுட்லைன் அடிச்சிட்டோம். சுற்றி வந்து தையலும் அடிச்சுக்கிறோம். அது வரைக்கும் சோல்ட்ரு எந்த பக்கமே அடிக்கலை. பரட்டி விட்டுட்டு கேன்வாஸ் வச்சு சாரியோட துணி வந்து ஒரு 5 இன்ச்சுக்கிட்ட எடுத்து வந்தேன். 5 இன்ச்சை வெட்டி டபுளாக மடக்கி தையல் போட்டு ஒரு சதுரமான பீஸ், நம்மளோட கழுத்து உடம்பு இறக்கம் இருக்குது பாருங்களேன், ப்ளவுஸோட இறக்கம் அது எவ்வளவு அப்படின்றத பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபுல் லென்த் எடுத்திருக்கேன். இப்படி பத்தலைனாலோ இல்லை கொஞ்சம் குறைவாக இருந்தாலோ நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஏற்கனவே லைனிங் பீஸ் வெட்டி வச்சுருந்தோம் பாருங்களேன், அந்த துணியை தான் எடுத்து இதில் வச்சு மார்க் பண்ணி வெட்டணும். அதாவது கழுத்து வெளி கழுத்து சுத்தலை உள்ள நம்மளோட கழுத்து சுத்தம் மட்டும்தான் வெட்ட போகிறோம். ஒரு செவ்வகமான பீஸில் நம்ம வெட்டி வச்சுருந்த லைனிங் கலத்தை எடுத்து வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை மாறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த கழுத்தை சேஃபாக அப்படியே வச்சுக்கோங்க. கேன்வாஸ் வச்சுருக்கனால நம்மளுக்கு வெட்டுறதுக்கோ தைக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வச்சு அப்படியே நம்ம வந்து சுற்றி அவுட்லைன் மட்டும்தான் அடிக்க போகிறோம். நம்மளுக்கு அந்த கழுத்து பெறட்டுறது தான் கஷ்டமே தவிர, இந்த துணி கேன்வாஸ் வச்சு அயன் தைச்ச பிறகு இதில் தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. லைனிங்குமே நம்ம வந்து நார்மலாக 1 மீட்ரு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு 1.5 மீட்ரு கூட துணி தேவைப்படும். ஏன்னா கழுத்துக்கு டபுள் லைனிங் வர்ற மாதிரி இருக்கும். இந்த கழுத்தோட வடிவத்துக்கு இப்போ இதை வச்சு அவ்வளோதான். கழுத்தோட சேஃபு வரைஞ்சி சுற்றி தையல் போட்டுக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கவங்க பின் பண்ணி தைச்சிங்கன்னா எப்பயுமே தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேன்வாஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா நார்மலான நம்ம வட்ட கழுத்துக்கு கூட வச்சு தைக்கலாங்க. அப்படி தைச்சோம்னா நம்மளுக்கு அந்த கழுத்தோட சேஃபோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு லுக் இருக்கும், ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். இப்போ இந்த இது தைச்சாச்சு. தைச்சிட்டு நம்ம என்ன வடிவத்தில் எடுத்துருக்கோமோ அது கிடையாது, நம்மளுக்கு உயரம் இறக்கம் மட்டும்தான் வேணும். இதில் கேன்வாஸ் வச்சு அயன் சாரியோட துணி அயன் பண்ணுறோம் பாருங்களேன், அந்த இது வந்து கரெக்டாக அதை எப்படி வெட்டோம்னா கழுத்தோட வடிவம் ஷோல்டரோட வடிவம் அந்த அளவுக்குள்ளே நிறுத்திட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணிகளை மடக்கி இப்படி அடிச்சுக்கோங்க. சுற்றி இப்படி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நம்மளோட ப்ளவுஸ் துணியில் மார்க் பண்ணி பின் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதை அப்படியே வந்து சுற்றி அடிக்க போகிறோம். பின் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சில இடங்களில் பின் பண்ணுறேன் பாருங்களேன், அந்த இடங்களில் பின் பண்ணாலே உங்களுக்கு துணி வந்து அந்த வடிவம் மாறாமல் ஈஸியாக இருக்கும். 5 பின் தான் பண்ணியிருக்கேன். ஷோல்டர்கிட்ட அந்த வளைவுக்கிட்ட கீழே எண்டில் இந்த மாதிரி ஒரு 5 பின்னு பண்ணியிருக்கோம். இந்த இடங்கள் வளையாமல் நகலாமல் இருந்தால் நம்மளுக்கு அந்த கழுத்து மாறாமல் இருக்கும், சேஃபு. அதே போல் அதை பெரட்டி தைக்கையில் கொஞ்சம் இழுத்து நீங்கள் தைச்சிக்கிட்டாலும் அந்த வடிவங்கள் மாறாது, அதாவது நகலாமல் சுருங்காமல். ஏன்னா அதில் தான் நம்மளோட சாரீ துணியில் தான் கேன்வாஸ் வச்சுருந்தோம். இந்த துணியில் கேன்வாஸ் இல்லை அப்படின்றப்ப நம்ம தைக்கையில் அந்த இதுகளை சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதான் செய்யணும். அந்த வடிவம் கிடைக்கணுங்க. நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்களேன், நல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட் மாதிரி நல்லா வச்சு வரைஞ்சிருக்கோம்ல, அந்த வடிவங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி மெதுவாக தையல் போட்டுக்கிறணும். அதே போல் கேன்வாஸ் வைக்கிறோம் பாருங்களேன், காட்டன் துணினா அந்த கேன்வாஸ் வந்து மேலே இருக்க துணியில் சுருங்காது. இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்ஸ் அப்படின்றப்ப அந்த கிளாத் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றுமே செய்யாது, நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கான நீட்டான ஃபினிஷிங் தான் வேணும். லைட்டான சுருக்கம் இருக்கும், அது ஒன்றுமே தெரியாது, போக போக சரியாயிரும். இப்போ வந்து தச்ச இடத்துல சுற்றி வந்து லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிற போகிறோம்.
சாரியில் வந்து நல்ல காப்பர் கலர் தான் இருக்கா இப்போ எல்லாமே, அதனால் காப்பர் கலர் லேஸே வச்சுருக்கேன். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு 1/4 இன்ச்சை காட்டி பெருசாக இருக்க மாதிரி ஒரு லேஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் சின்ன லேஸாக வச்சிங்கனாலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வடிவம் இருக்குது பாருங்களேன், அந்த இடங்கள்லாம் பெருசாக பட்டையாக வைக்க வைக்க அந்த வடிவங்களுக்கு லேஸ் மடக்கிறது கஷ்டமாக இருக்கும். சின்னதாக வைக்க வைக்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அதே போல் டபுள் ஸ்டோனும் வைக்கலாம். டபுள் ஸ்டோன் வச்சா கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இங்கே வந்து ரொம்ப மாடலாக வைக்காமல் சிம்பிளானதாக வச்சுட்டு கழுத்துக்கு மேலே ஆஸ் கலர் இருக்குது பாருங்களேன், அங்கே வைக்கிறோம் பாருங்கள் லேஸு, அந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது மாடலாக விரும்பினா அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து சுற்றி 2 தையல் போட்டு முடிச்சாச்சு. கான்ட்ராஸ்டாக இருக்க ப்ளவுஸுகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். காட்டன் சாரியாக இருந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் அப்படின்றப்ப கேன்வாஸ் வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும். இந்த டிசைன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, thank you. Bye.